இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவுல எப்படியாவது பிரம்மாண்டமா நடத்திடணும்னு நாம ரொம்ப தீவிரமா உழைச்சிட்டு இருக்கோம். ஆமா, அதுக்கான வேலைகள் ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு. ஆனா அதே நேரத்துல ஊக்க மருந்து, அதாவது இந்த டோப்பிங் பயன்படுத்தி பிடிபடும் நாடுகளோட பட்டியல்ல உலகத்திலே நாம மிக மோசமான ஒரு இடத்துல இருக்கோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா? இது வெளியே அதிகமா பேசப்படாத ஒரு அதிர்ச்சியான உண்மை. கண்டிப்பா. வெளிப்படையா நாம காட்ட விரும்புற ஒரு பெரிய பிம்பத்துக்கும் நம்ம அமைப்புகளுக்கு உள்ள மறைஞ்சிருக்கிற அடிப்படை பலவீனங்களுக்கும் நடுவுல இருக்கிற முரண்பாடுகளை பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா அலச போறோம். அதாவது மேலோட்டமா பார்க்கும்போது இன்னைக்கு நாம பேச போற விஷயங்கள் வெவ்வேறு செய்திகளா உங்களுக்கு தோணலாம். ஆமா, ஏன்னா சர்வதேச உறவுகள்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு காலையில நீங்க காஃபி போடுறதுக்கு பயன்படுத்தின சமையல் எரிவாயு வரைக்கும் பேச போறோம். ஆனா இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு மையப்புள்ளி இருக்கு. அந்த நீண்டகால திட்டமிடல், அப்புறம் நெருக்கடிகளை நாம எப்படி அணுகுறோம் அப்படிங்கிற கட்டமைப்பு பிரச்சனை தான் அது. ரொம்ப சரியான ஒரு பார்வை. சரி, இந்த நீண்டகால திட்டமிடல் பத்தி பேசும்போதே சமீபத்துல நடந்த ஒரு முக்கியமான சந்திப்புல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க, அந்த தென்கொரியா அதிபரோட வருகை தானே? அதேதான். 2026 ஏப்ரல் 21 அன்னைக்கு தென்கொரிய அதிபர் லீ ஜே மியோத் இந்தியாவுக்கு வந்திருந்தாரு. நம்ம பிரதமரோட நடந்த இந்த சந்திப்புல இரு நாடுகளோட உறவும் ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஆக உயர்ந்திருக்கு. ஓ, இது ஒரு முக்கியமான நகர்வு. ஆமா, 2030க்குள்ள ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தை $27 பில்லியன் இருந்து $50 பில்லியன் உயர்த்தணும்னு இலக்கு வச்சிருக்காங்க. கேட்கறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. நம்மளோட வர்த்தக பற்றாக்குறை, அதாவது ட்ரேட் டெபிசிட்ட பாத்தீங்கன்னா, நாம தென்கொரியா கிட்ட இருந்து இறக்குமதி செய்யறது சுமார் $21 பில்லியன். ஆமா. ஆனா நாம உங்களுக்கு ஏற்றுமதி செய்யறதோ வெறும் $5.8 பில்லியன் தான். இப்போ ஒரு தரப்பு மட்டுமே இவ்ளோ பெரிய லாபம் அடையும் போது இதை எப்படி நாம நமக்கான ஒரு வெற்றியா பார்க்க முடியும்? இப்போ எண்களை மட்டும் வச்சு பாத்தீங்கன்னா இது தென்கொரியாவுக்கு மட்டுமே லாபம் தர்ற மாதிரி தான் தோணும். ஆனா அதை புரிஞ்சுக்க இப்போ தென்கொரியாவுக்கு ஏன் இந்தியா ரொம்ப அவசியமா தேவைப்படுதுன்னு நாம யோசிக்கணும். ஏன் தேவைப்படுது? இப்போ தென்கொரியா கிட்ட அதிநவீன தொழில்நுட்பம் இருக்கு. அதாவது செமிகண்டக்டர்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், உலகத்தரம் வாய்ந்த கப்பல் கட்டுற திறன் எல்லாமே உங்ககிட்ட கொட்டி கிடக்கு. சரி. ஆனா அவங்க மக்கள் தொகை ரொம்ப வேகமா முதிர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. முதியவர்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. ஓ, அப்போ அவங்களுக்கு வேலை செய்ய ஆட்கள் இல்லைன்னு சொல்றீங்களா? ஆமா. அதோட சீனா மேல அவங்க வச்சிருக்கிற அதீத சார்பையும் அவங்க குறைக்க விரும்புறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான பாதுகாப்பான சந்தையும் இளமையான மனித வளமும் தேவைப்படுது. அது நம்ம இந்தியா கிட்ட இருக்கு. அதனாலதான் இந்த உறவை சிப்ஸ் டு ஷிப்ஸ், டேலண்ட் டு டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்களா? கரெக்ட். இது ரெண்டு நாடுகளுக்கும் ஒரு நீண்ட கால முதலீடு. அதாவது உடனடியாக ஏற்றுமதியை அதிகமாக்குறத விட அவங்க கிட்ட இருந்து அந்த டெக்னாலஜியை கத்துக்கிறது தான் நம்மளோட இப்போதைய மெயின் டார்கெட், அப்படிதானே? இத ஒரு டெக்னாலஜிக்கல் மேரேஜ்னு சொல்லலாமா? ரொம்ப அருமையான ஒப்பீடு. ஆமா. உதாரணத்துக்கு நம்ம ராணுவத்துல பயன்படுத்துற K9 வஜ்ரா பீரங்கி எடுத்துக்கோங்க. சரி. அது தென்கொரியாவோட தொழில்நுட்பம். ஆனா அது தயாரிக்கப்படுறது நம்ம இந்திய மண்ணில தான். அதே மாதிரி இந்தியாவோட மேரிடைம் இந்தியா விஷன் 2030 திட்டத்துக்கு தேவையான கப்பல்களை உருவாக்குறதுலயும் அவங்க தொழில்நுட்பம் நமக்கு ரொம்ப அவசியம். ஓஹோ, அப்புறம் அந்த டிஜிட்டல் பிரிட்ஜ்னு ஒரு விஷயம் சொன்னாங்களே, அது என்ன? ஆமா, இந்தியா கொரியா டிஜிட்டல் பிரிட்ஜ் திட்டம் மூலமா AI துறையில சேர்ந்து செயல்பட போறாங்க. அது மட்டும் இல்லாம கலாச்சார ரீதியா கூட மும்பைல ஒரு மும்பை கொரியா சென்டர் தொடங்கியிருக்காங்க. அதாவது இந்த K-பாப் இசையும் நம்ம பாலிவுட்டும் இணையற ஒரு விஷயமா? கண்டிப்பா. அதனால இப்போ இருக்கிற இந்த வர்த்தக பற்றாக்குறை எதிர்காலத்துல இந்தியா ஒரு உலகளாவிய உற்பத்தி மையமா மாறுறதுக்காக நம்ம கொடுக்கிற ஒரு ஆரம்பகட்ட விலைன்னு தான் சொல்லணும். இப்படி சர்வதேச அளவுல பெரிய கூட்டணிகளை அமைச்சு தொழில்நுட்பத்தை உறுதி செய்யறத பார்க்கும்போது நமக்கு பெருமையா தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் அப்படியே நம்ம உள்ளூர் யதார்த்தத்துக்கு வருவோம். வாங்க, என்ன விஷயம்? உலக நாடுகள் கூட இவ்ளோ கைகோர்க்காம நம்ம சொந்த வீட்ல இருக்கிற மிக அடிப்படையான ஒரு தேவையை கவனிக்க தவறிட்டோமா அப்படின்னு ஒரு டேட்டா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. எந்த டேட்டாவை சொல்றீங்க? இந்தியாவோட சமையல் எரிவாயு, அதாவது எல்பிஜி சிக்கல் தான் அது. ஒரு வருஷத்துக்கு இந்தியாவோட எல்பிஜி தேவை 33.15 மில்லியன் டன்கள். ஆமா, நம்ம தேவை ரொம்ப அதிகம். ஆனா இதுல நாம உள்நாட்டுல உற்பத்தி செய்யறது வெறும் 40% தான். மீதி 60%க்கு நாம வெளிநாடுகளை தான் முழுமையா நம்பி இருக்கோம்.
இது ரொம்பவே ஒரு பெரிய கட்டமைப்பு பலவீனம். அதுவும் அந்த இறக்குமதி சேர்ற 60%த்துல கிட்டத்தட்ட 90% எரிவாயு வந்து ஹார்மோஸ் ஜலசந்தி, அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா தான் கப்பல்கள்ல வருது. இது அந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கிற பகுதியா? ஆமா, அங்க எந்த ஒரு புவிசார அரசியல் பிரச்சனை, அதாவது ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் வந்தாலும் முதல்ல பாதிக்கப்படுற பகுதியே அதுதான். அதுதான் என்ன ரொம்ப பயமுறுத்துது. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த அவசரகால எரிவாயு இருப்பு, ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்னு சொல்லுவாங்களே, அது எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? வெறும் 1.5 நாட்களுக்கு மட்டுமே போதுமான அளவு தானா. என்னது 1.5 நாள் தானா? ஆமா. இப்போ ஒருவேளை அந்த ஹார்மோஸ் ஜலசந்தியில ஏதாவது ஒரு போர் வந்து ஒரு 2 நாளைக்கு கப்பல் போக்குவரத்து நின்னு போச்சுன்னா என்ன ஆகும்? ஒட்டுமொத்த இந்திய சமையலறைகளும் முடங்கிடுமா? இது ஒரு கயிற்றின் மேல நடக்கிற மாதிரி இல்லையா? கண்டிப்பா. அந்த ஆபத்து 100% இருக்கு. இப்போ உலக நாடுகளோட இந்தியாவை ஒப்பிடும்போது நம்மளோட பாதிப்பு ஏன் இவ்ளோ அதிகம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். மத்த நாடுகள்ல எப்படி சமாளிக்கிறாங்க? இப்போ ஜப்பான் இல்லனா சீனாவை எடுத்துக்கோங்க. ஒரு தேசிய நெருக்கடி வந்தா அவங்களால சுலபமா சமாளிக்க முடியும். ஏன்னா ஜப்பான் கிட்ட 100 நாட்களுக்கான எரிவாயு இருப்பு இருக்கு. ஓ, 100 நாட்களுக்கா? ஆமா, அது மட்டும் இல்லாம சீனாவுல எல்பிஜி அதிகமா பயன்படுத்துறது வந்து தொழிற்சாலைகள் தான். ஜப்பான்லயும் வெறும் 40% வீடுகள்ல தான் எல்பிஜி பயன்படுத்துறாங்க. ஓஹோ, அப்போ ஒரு எமர்ஜென்சி வந்தா என்ன பண்ணுவாங்க? தொழிற்சாலை உற்பத்தியை ஒரு சில நாட்கள் நிறுத்தி வச்சுட்டு அந்த எரிவாயுவை மக்களோட அத்தியாவசிய தேவைக்கு திருப்பி விட்டுடலாம். ஆனா இந்தியாவுல நிலைமை அப்படியா இருக்கா? இல்லையே. நம்ம ஊர்ல 90% எல்பிஜி வந்து நேரா வீடுகள்ல சமைக்கிறதுக்கு தானே பயன்படுத்துறோம். அதுதான் விஷயமே. அதாவது நம்ம தேவை வந்து இன்எலாஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். என்ன நடந்தாலும் மக்கள் தினமும் வீட்ல சமைச்சு தான் ஆகணும். ஒரு ஃபேக்டரிய மூடுற மாதிரி சமையலறைய மூடி வைக்க முடியாதே. எக்ஸாக்ட்லி. அந்த அத்தியாவசிய தன்மை தான் இங்க மிகப்பெரிய பிரச்சனையே. திடீர்னு ஒரு சர்வதேச போர் வந்தா நம்மால மாற்று ஏற்பாடுகளை உடனே செய்ய முடியாது. 1.5 நாள் இருப்ப வச்சுட்டு இவ்ளோ பெரிய மக்கள் தொகையை சமாளிக்கிறது சாத்தியமே இல்ல. அப்போ இதுக்கு என்னதான் ஒரு நிரந்தர தீர்வு? அவசரகால இருப்ப நாம அதிகப்படுத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும், வீடுகள்ல மின்சார சமையல், அதாவது இண்டக்ஷன் ஸ்டோவ் பயன்பாடு, அப்புறம் குழாய் மூலமா எரிவாயு வழங்குற பிஎன்ஜி திட்டங்களை ரொம்ப வேகமா விரிவுபடுத்தணும். ஒரே ஒரு ஆற்றலை மட்டுமே நம்பி இருக்கிறது ரொம்ப ஆபத்து. உண்மைதான். நிலத்துல வளங்களையும் ஆற்றலையும் எப்படி நம்ம முன்கூட்டியே திட்டமிடணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். ஆனா நிலத்துல மட்டும்தானா? கடல்லையும் திட்டமிடணும்னு சொல்றீங்களா? ஆமா, கடல்லையும் வளங்களை நம்ம திட்டமிட்டே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துல நாம இருக்கோம். ஒடிஷா மாநிலம் சமீபத்துல எடுத்திருக்கிற ஒரு புது முயற்சி இதையே தான் நமக்கு உணர்த்துது. அந்த மரீன் ஸ்பேஷியல் பிளான் பத்தி சொல்றீங்களா? அதேதான். தேசிய கடலோர ஆராய்ச்சி மையத்தோட, அதாவது என்சிசிஆர் கூட இணைந்து ஒடிஷா தான் மரைன் ஸ்பேஷியல் பிளானை தொடங்கின முதல் மாநிலமா உருவெடுத்திருக்கு. இது ஒரு அருமையான முன்னெடுப்பு. ஆமா, தங்களோட 580 கிலோமீட்டர் கடற்கரைய மீன் பிடித்தல், சுற்றுலா, கடற்பாசி வளர்ப்பு, அதாவது சீவீட் வளர்க்கறது, இதுக்கெல்லாம் அறிவியல் பூர்வமா ஜோனிங் பண்ணி நிர்வகிக்க போறாங்களாம். இப்போ ப்ளூ எக்கானமி அப்படின்னு சொல்லப்படுற அந்த நீல பொருளாதாரத்தை வளர்க்கறதுல இது மிக முக்கியமான ஒரு நகர்வு. நிலத்துல நாம எப்படி ஒரு சிட்டியை திட்டமிடுறோமோ அதை இப்போ கடல்ல பண்றாங்க. நீங்க சொல்றது சரிதான். இது கடலுக்குள்ள ஒரு சிட்டி பிளானிங் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்க. இப்போ நிலத்துல இது குடியிருப்பு பகுதி, இது கமர்ஷியல் ஏரியான்னு பிரிக்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியும். ஆனா கடல்ல எப்படி வேலி போட முடியும்? இந்த ஜோனிங் பண்றதால காலங்காலமா அங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு சாதாரண மீனவருக்கு உண்மையாவே என்ன பயன் கிடைச்சிடும்? இது ரொம்ப நியாயமான கேள்வி. கடல்ல வந்து நாம நேரடியா போய் வேலி போட முடியாதுதான். ஆனா தொழில்நுட்பத்தோட உதவியோட செயற்கைக்கோள் டேட்டாவை வச்சு மேப் உருவாக்கலாம். ஓ, சேட்டலைட் மூலியமாவா? ஆமா. இப்போ பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா பெரிய ஃபேக்டரி கப்பல்களும் டூரிஸ்ட் படகுகளும் போற பாதைகள் வந்து மீன்கள் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யற இடங்களை, அந்த பிரீடிங் கிரவுண்ட்ஸை அப்படியே சிதைச்சிடுது. ஐயோ, அதனால மீன்வளம் குறைஞ்சிடுமா? கண்டிப்பா. அதனால கொஞ்சம் கொஞ்சமா மீன்வளம் குறைஞ்சு கடைசியில அந்த ஏழை மீனவர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அப்ப இந்த மெரைன் ஸ்பேஷியல் பிளான் அங்க என்ன பண்ணும்? இப்போ இந்த என்சிசிஆர் அப்புறம் புதுசா தொடங்கப்பட்டிருக்கிற ஒடிசா கடல்சார் உயிரி தொழில்நுட்ப நிறுவனம் OMPRICன்னு சொல்றாங்க. இவங்களோட உதவியோட எந்த இடத்துல பவளப்பாறைகள் இருக்கு, எங்க மீன்வளம் அதிகமா இருக்குங்கிற டேட்டாவை முதல்ல சேகரிக்கிறாங்க. சரி. இதை வச்சு ஆழ்கடல் மீன் பிடிக்கணும் ஒரு குறிப்பிட்ட இடம், டூரிசமுக்கு ஒரு இடம்னு பிரிக்கிறாங்க. இதனால எக்கானமியும் வளரும், அதே சமயம் கடல்சார் சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படும். முன்கூட்டியே டேட்டாவை வச்சு திட்டமிட்டா இந்த மாதிரி எதிர்கால அழிவுகளை தடுக்கலாம்.
கேக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. ஒடிசா விஷயத்துல இயற்கை வளங்களை காப்பாற்ற சரியான விதிமுறைகளை கொண்டு வராங்கங்கிறது ஒரு பெரிய ஆறுதல். ஆமா, ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஆனா விதிமுறைகள் எவ்ளோ கடுமையா இருந்தாலும் ஜெயிக்கணுங்கிற ஆசையில மனுஷங்கள மீறினா என்ன நடக்கும்? ஒரு பெரிய விபரீதம் தான் நடக்கும். அதுவும் ஒரு நாட்டோட நற்பெயரையே உலக அரங்கில் கெடுக்கிற அளவுக்கு நடந்தா, இங்கதான் நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த ஊக்க மருந்து விவகாரத்துக்கு நாம மறுபடியும் வரவேண்டியிருக்கு. அந்த டோப்பிங் பிரச்சனை இந்திய விளையாடுகள்ல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமாயிட்டு வருது. ஆமாங்க. தடகள நேர்மை பிரிவு அதாவது AIU இந்தியாவை ஒரு ஹை ரிஸ்க் கண்ட்ரி அப்படின்னு வகைப்படுத்தியிருக்காங்க. ஒரு பக்கம் 2036 ஒலிம்பிக்க நம்ம நடத்த ஆசைப்படுறோம், இன்னொரு பக்கம் இந்த நிலைமை. உலக அளவுல விளையாட்டுல நாம ஒரு சூப்பர் பவரா மாறணும்னு நினைக்கிற இந்த நேரத்துல இப்படி ஒரு பேரு வரது நமக்கு ரொம்ப பெரிய பின்னடைவு. டேட்டா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. 2024ல உலகத்திலே ரொம்ப மோசமான நிலைமையில நாம தான் இருக்கோம். 71 விதிமீறல்கள், 260 பாசிட்டிவ் முடிவுகள் வந்திருக்கு. ஆமா, அந்த பாசிட்டிவிட்டி ரேட் பாத்தீங்கன்னா 3.6% இருக்கு. ஒரு பக்கம் ஒலிம்பிக் நடத்த ஆசை, மறுபக்கம் டோப்பிங்ல நம்பர் 1. இந்த முரண்பாட்ட உலக நாடுகள் எப்படி பார்க்கும்? இதுவே நமக்கு ஒரு பெரிய தடையா மாறிடாதா? உலக நாடுகள் இது எப்படி பார்க்கும் அப்படிங்கறத தாண்டி இந்த ஊக்கமருந்து கலாச்சாரம் நம்ம இளைஞர்களை உடல் அளவுல எப்படி அழிக்குது அப்படிங்கறத நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கணும். அது வெறும் ஏமாத்து வேலை மட்டும் இல்லைன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. ஊக்கமருந்துங்கிறது ஏதோ ஒரு போட்டியில ஏமாற்றி மெடல் வாங்குறது மட்டும் இல்ல. அது மனித உடலை ரொம்ப கொடூரமா சிதைக்கக்கூடிய ஒரு விஷயம். என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும்? இப்போ பிளட் டோப்பிங், அதாவது ரத்த ஊக்கமருந்து செய்யறாங்கன்னு வைங்க, அதனால ரத்தம் ரொம்ப தடிமனாகி இளம் வயதிலே ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்கு. ஓ மை காட். அது மட்டும் இல்லாம செயற்கை ஹார்மோன்களை ஊசி மூலமா உடம்புல செலுத்துறதால எதிர்காலத்துல கல்லீரல் செயலிழப்பு, லிவர் ஃபெயிலியர், அப்புறம் கடுமையான மனநல பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஆனா ஒரு நிமிஷம், இத தடுக்கிறதுக்கு தானே நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி நாடா இருக்குல்ல, அது போக 2022ல ஒரு சட்டமும் கொண்டு வந்தாங்களே, அப்புறம் ஏன் இவ்ளோ பேர் மாட்றாங்க? சட்டம் இருக்கு, நாடா இருக்கு. ஆனா நம்ம மக்கள் தொகைக்கும் விளையாடுற வீரர்களோட எண்ணிக்கைக்கும் அவங்க பண்ற டெஸ்டிங் ரொம்ப பத்தல. இன்னொன்னு என்னன்னா, சொல்லுங்க. இந்தியாவுல பல பேருக்கு ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வெறும் மெடலுக்கான ஆசை மட்டும் இல்ல. அது ஒரு வேலைவாய்ப்புக்கான, குறிப்பா வறுமையிலிருந்து தப்பிச்சு ஒரு அரசாங்க வேலை வாங்குறதுக்கான ஒரு டிக்கெட். உண்மைதான், அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா வேலைக்காக. அந்த ஒரு விரக்தியில தான் அவங்க இந்த குறுக்கு வழியை தேடி போறாங்க. இப்போ இத கண்காணிக்கிற அமைப்புகள் என்ன பண்றாங்கன்னா, பிடிபடுற தடகள வீரர்களை மட்டும்தான் தண்டிக்கிறாங்க. ஓ, ஆனா மருந்து எங்கிருந்து வருது? அதுதான் விஷயமே. ஒரு இளம் பிளேயருக்கு இந்த ஊக்க மருந்த அறிமுகப்படுத்துற கோச்சஸ், அதை சப்ளை பண்ற டாக்டர்கள், இந்த ஒட்டுமொத்த சப்ளை செயினை நம்ம இன்னும் உடைக்கவே இல்ல. அப்போ அந்த நெட்வொர்க் அப்படியே தான் இருக்கு. ஆமா, விளையாட்டு வீரர்களை தண்டிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் இந்த மருந்த விநியோகம் பண்றவங்கள கிரிமினல் குற்றவாளிகளா சட்டம் ரொம்ப கடுமையா தண்டிக்கிறது. அப்பதான் இதை வேரோட அழிக்க முடியும். ஒரு விளையாட்டு வீரரோட உடம்புக்குள்ள நடக்கிற இந்த ரசாயன பாதிப்பு எப்படி வெளியே உட்கார்ந்திருக்கிற பார்வையாளர்களோட கண்ணுக்கு தெரியறதில்லையோ, ஆமா, அதே மாதிரிதான் ஒரு மிகப்பெரிய சமூக பாதிப்பும் நம்ம கண்ணுக்கு தெரியாமலேயே பல வருஷங்களா நடந்துட்டு இருக்கு. இதத்தான் கல்வித்துறையில இருக்கிற கற்றல் நெருக்கடி அப்படின்னு சொல்றாங்க. ஓ, அந்த லேர்னிங் கிரைசிஸ் பத்தி சொல்றீங்களா? ஆமா, அந்த AACR ரிப்போர்ட்ஸ் தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு நல்லா தெரியும். இந்தியாவுல இருக்கிற லட்சக்கணக்கான குழந்தைங்களுக்கு அடிப்படை வாசிப்பு மற்றும் எண்கணித திறன், அதாவது FLN, அது சுத்தமா இல்ல. அரசாங்கம் NEP 2020, நிபுன் பாரத் மாதிரி ரொம்ப சிறந்த கொள்கைகள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்களே. கொள்கைகள் இருக்கு, ஆனா அடிமட்டத்துல இதை சரி பண்ணணுங்கிற எந்த ஒரு பதற்றமோ ஒரு அர்ஜென்சி யாருக்குமே இல்ல. இதுக்கு முக்கிய காரணம் இதுல ஒரு சேலியன்ஸ் இல்லாதது தான் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஒரு நிமிஷம், சேலியன்ஸ், அந்த வார்த்தையை கொஞ்சம் விளக்குங்களேன். ஒரு சமுதாயத்துல கல்வியோட தரம் குறையும் போது சேலியன்ஸ் இல்லன்னா என்ன அர்த்தம்? அதாவது சேலியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சமூகம் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைய எந்த அளவுக்கு தன் கண் முன்னாடி நிற்கிற ஒரு உடனடி ஆபத்தா பாக்குது அப்படிங்கிறது தான். ஓ, ஒரு எமர்ஜென்சியா பாக்குறது. ஆமா, உதாரணத்துக்கு வியட்நாம் நாட்டை எடுத்துக்கோங்க. அவங்க பொருளாதாரத்துல நம்மளை விட பின்தங்கி இருந்த காலகட்டத்திலேயே கல்வியில பெரிய முதலீடு பண்ணி ரொம்ப சிறந்த ரிசல்ட்ஸை கொண்டு வந்தாங்க. எப்படி முடிஞ்சது அவங்களால? ஏன்னா அங்க ஒட்டுமொத்த சமூகமும் பள்ளி கல்வியோட தரத்தை ஒரு தேசிய பிரச்சனையா பார்த்தாங்க. பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அரசாங்கம்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செயல்பட்டாங்க. ஆனா இந்தியாவுல இந்த லேர்னிங் கிரைசிஸ் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயமா ஆயிடுச்சு. நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணம் தான் ஞாபகத்துக்கு வருது.
இப்போ ஒரு பள்ளிக்கூடம் கட்டடம் உடைஞ்சிருந்தாலோ இல்ல டாய்லெட் வசதி இல்லைன்னாலோ அது பெற்றோர்களோட கண்ணுக்கு நேரடியா தெரியும். உடனே போராட ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, நியூஸ்ல வரும், சத்தம் போடுவாங்க. ஆனா 5வது வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தைக்கு 2ஆம் வகுப்பு பாடத்தை கூட படிக்க தெரியலன்னா அது உடனே கண்ணுக்கு தெரியாது இல்லையா? ரொம்ப கரெக்டான பாயிண்ட். வகுப்பறையில அந்த குழந்தை யூனிஃபார்ம் போட்டுட்டு அமைதியா உட்கார்ந்திருக்கிறத பார்த்து, ஓ நம்ம குழந்தை நல்லா படிச்சிட்டு இருக்குன்னு நாமே ஒரு போலி நம்பிக்கையை வளர்த்துக்கிறோம். மிக சரியான ஒப்பீடு. இது மட்டும் இல்லாம வீக் அக்கவுண்டபிலிட்டி, அதாவது பொறுப்புடைமை இல்லாம, இதுக்கு ஒரு முக்கிய காரணம். யாருக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்றீங்க? இப்போ அரசு பள்ளிகளோட தரத்தை கேள்வி கேட்க வேண்டிய அந்த நடுத்தர வர்க்கம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் வசதி வந்த உடனே தங்களோட குழந்தைகளை பிரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்பிடுறாங்க. ஆமா, அது ரொம்ப இயல்பான ஒண்ணா மாறிடுச்சு. இதனால அரசு பள்ளிகள்ல என்ன நடக்குது, தரம் எப்படி இருக்குன்னு அரசாங்கத்தை பொறுப்பாக்கவோ தட்டி கேட்கவோ ஆள் இல்லாம போயிடுது. இது ரொம்பவே ஆபத்தான ஒரு போக்கு. அப்போ கண்ணுக்கே தெரியாத இந்த ஒரு பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? தீர்வு மையப்படுத்தப்பட்ட, அதாவது சென்ட்ரலைஸ்டு திட்டங்கள்ல இல்ல, அது உள்ளூர் அளவிலேயே தான் இருக்கு. அதாவது லோக்கல் லெவல்லையா? ஆமா, பெற்றோர்களுக்கும் சமூகத்துக்கும் குழந்தைங்களோட உண்மையான லேர்னிங் லெவலை நேரடியா உணர்த்துற மாதிரி கிராம சபை அளவுலயோ இல்ல உள்ளூர் அளவுலயோ தொடர்ச்சியான அசஸ்மெண்ட்ஸ் நடத்தணும். ஓ, டெஸ்ட் மாதிரி வச்சு காட்டணும். ஆமா, எந்த குழந்தைக்கு படிக்க தெரியும், யாருக்கு தெரியலங்கிற டேட்டா எண்கள் வடிவுல காகிதத்துல பெற்றோர்களோட கண் முன்னாடி வெளிப்படையா தெரியும் போதுதான் அந்த பதற்றம் அங்க உருவாகும். பொதுமக்களோட உணர்ச்சியும் கோபமும் தான் எந்த ஒரு மாற்றத்துக்கும் அடிப்படை. பொதுமக்களோட உணர்ச்சி மற்றும் கோபம் அப்படின்னு நீங்க சொல்லும்போது, அந்த உணர்ச்சிகள் சில நேரங்கள்ல நம்ம சட்ட அமைப்புகளோட முடிவுகளையே எப்படி பாதிக்குது அப்படிங்கறத பார்க்கறது ரொம்ப அவசியமாகுது. ஆமா, மக்கள் ஒரு பிரச்சனையை பார்க்க தொடங்கினா அது மாற்றத்தை கொண்டு வரும்னு இப்ப நாம சொன்னோம். ஆனா அதே மக்கள் சக்தி சட்டத்தோட செயல்பாடுகளை திசை திருப்பினா அது சரியா? இதுதான் இன்னைக்கு நம்மளோட இறுதி விவாதத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. முன்கூட்டிய விடுதலை செய்தல், அதாவது ப்ரீமெச்சூர் ரிலீஸ், அப்புறம் பொது கருத்து. இது நீதித்துறை சார்ந்து ரொம்ப முக்கியமான, ஆனா அதே சமயம் ரொம்ப எமோஷனலான ஒரு விவாதம். அந்த பிரியதர்ஷினி மட்டு வழக்கு தானே? ஆமா, 1996ல நடந்த அந்த வழக்குல குற்றவாளியான சந்தோஷ்குமார் சிங்கோட முன்கூட்டிய விடுதலை கோரிக்கைய சென்டென்சிங் ரிவ்யூ போர்டு SRB தொடர்ந்து 2 முறை நிராகரிச்சிருக்காங்க. சரி. இததான் டெல்லி உயர்நீதிமன்றம் சமீபத்துல ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருக்கு. ஆனா இதுல ஒரு சாமானியரா பாக்கும்போது எனக்கு ஒரு பெரிய தயக்கம் இருக்கு. பிரியதர்ஷினி மட்டும் வழக்கு சமுதாயத்துல எவ்வளவு பெரிய கொந்தளிப்பையும் வலியும் ஏற்படுத்துச்சு நமக்கு நல்லாவே தெரியும். உண்மைதான். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான குற்றவாளிய முன்கூட்டியே ரிலீஸ் பண்றது சமூகத்துல மறுபடியும் ஒரு பயத்தை ஏற்படுத்தாதா? அவங்க ஆயுள் முழுசும் ஜெயில தானே இருக்கணும். ஏன் சட்டம் அவங்கள முன்கூட்டியே விடுவிக்க ஒரு வழிய வச்சிருக்கு? இது ரொம்ப இயல்பான ஒரு கேள்விதான். ஆனா இத நாம கொஞ்சம் உணர்ச்சிகளை தள்ளி வச்சுட்டு எந்த பக்கமும் சாயாம சட்டத்தோட பார்வையிலிருந்து பார்க்கணும். சட்டத்தோட பார்வை என்ன சொல்லுது? இந்திய சட்டம் அப்படிங்கிறது வெறும் பழி வாங்கறதுக்கோ இல்ல தண்டிக்கிறதுக்கோ மட்டும் இல்ல, அது ரெட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் மட்டும் கிடையாது. அது ஒரு மனுஷன் திருந்துறதுக்கான வாய்ப்பையும், அதாவது ரெஸ்டோரேட்டிவ் ஜஸ்டிஸையும் வழங்குது. ஓஹோ. இப்போ அந்த புதிய பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா PNSS சட்டத்தின்படி ஒரு குற்றவாளி 14 வருஷம் சிறைவாசம் அனுபவிச்ச பிறகு, ஒரு நிமிஷம், 14 வருஷம் முடிஞ்சா தானா ரிலீஸ் ஆயிடுவாங்களா? இல்ல அப்படி தானே ரிலீஸ் ஆக மாட்டாங்க. அவரை முன்கூட்டியே விடுவிக்கிறது குறித்து அரசு பரிசீலனை செய்யலாம்னு தான் சட்டம் சொல்லுது. பரிசீலிக்கலாம்னா கட்டாயம் விடுவிக்கணும்னு அர்த்தம் இல்ல. அப்போ இந்த சென்டென்சிங் ரிவ்யூ போர்டு எதன் அடிப்படையில அந்த முடிவை எடுக்கணும்? அந்த SRPல காவல்துறை ஆணையர், சிறைத்துறை அதிகாரிகள் இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஒரு நபர் 14 அல்லது 20 வருஷம் சிறையில் இருந்த பிறகு வெறும் அந்த பழைய குற்றத்தோட தன்மையை மட்டும் அவங்க பார்க்கக்கூடாது. வேற எதை பார்க்கணும்? அந்த பல வருஷங்கள்ல ஜெயில்ல அந்த நபரோட நன்னடத்தை எப்படி இருந்துச்சு, அவருக்கு இப்ப எவ்வளவு வயசாகுது, அவர் திரும்பவும் சமூகத்துக்கு வந்தா ஏதாவது ஆபத்து இருக்கான்னு டேட்டா அடிப்படையில் ஆராயணும். ஆனா பிராக்டிக்கலா அங்க என்ன நடக்குது? பல நேரங்கள் என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி ஹை ப்ரொஃபைல் கேசஸ்ல குற்றவாளியை ரிலீஸ் பண்ணா சோஷியல் மீடியாலையும் மக்கள் மத்தியிலும் பெரிய எதிர்ப்பு வரும்னு அந்த போர்டு பயப்படுது. அதாவது சட்டத்தோட விதிகளை விட மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற அந்த பொது கருத்து பயம் முடிவுகளை தீர்மானிக்குதா? அதுதான் பிரச்சனையே. எந்த சரியான காரணமும் இல்லாம
பொதுமக்களோட கோபத்துக்கு பயந்து எஸ்ஆர்பி வந்து வெறும் நிராகரிப்பு அப்படிங்கிற முடிவெடுத்துடுது. நீதிமன்றம் இதை தான் கண்டிக்குது. ஓ, அதனால தான் ஹைகோர்ட் அப்படி சொல்லியிருக்கா. நீங்க சட்டத்தோட அடிப்படையில, தரவுகளோட அடிப்படையில முடிவெடுங்க. பொதுமக்களோட எண்ணத்தின் அடிப்படையில பப்ளிக் பர்செப்ஷனை வச்சு முடிவெடுக்காதீங்கன்னு சுட்டி காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கா? கண்டிப்பா. கடந்த காலங்கள் நடந்த பிரபலமான மனு சர்மா வழக்கு, அந்த ஜெசிகா லால் கேஸு, அப்புறம் சுஷில் சர்மா வழக்குகள்லயும் உச்சநீதிமன்றத்தோட வழிகாட்டுதலின்படி இதே மாதிரி தான் முன்கூட்டியே விடுதலை வழங்கப்பட்டுச்சு. சட்டம்ங்கிறது உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காம எல்லாருக்கும் பொதுவா தான் செயல்படணும். இப்போ இன்னைக்கு நாம பேசின எல்லாத்தையும் கொஞ்சம் ஒன்னா இணைச்சு பாருங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தென்கொரியா கூட $50 பில்லியன் வர்த்தக இலக்கு, அதிநவீன தொழில்நுட்ப கூட்டணிகள், 2036ல ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த போறோம்னு நாம உலக அரங்குல ஒரு பிரம்மாண்டமான பிம்பத்தை கட்டமைக்கிறோம். ஆமா, இதெல்லாம் நம்மளோட வெளித்தோற்றம். ஆனா மறுபக்கம் பாத்தீங்கன்னா ஒரு சர்வதேச பதற்றம் வந்தா வெறும் 1 நாள்ல தீர்ந்து போயிடுற சமையல் எரிவாயு இருப்பு, இன்னும் அடிப்படை வாசிப்பு திறன் கூட இல்லாத லட்சக்கணக்கான குழந்தைகள், ஒரு அரசு வேலைக்காக ஊக்க மருந்த தேடி ஓடுற இளைஞர்கள்னு நம்மளோட உள்ளூர் யதார்த்தம் முற்றிலும் முரண்பட்டு நிக்குது. ரொம்ப சரியா பொறுத்துனீங்க. நம்ம அமைப்புகளும் திட்டங்களும் பல இடங்கள்ல ரொம்ப சிறப்பா தான் செயல்படுது. அந்த ஒடிசாவோட கடல்சார் திட்டமிடல் மாதிரி. ஆமா, ஒடிசாவுல டேட்டாவை வச்சு அறிவியல் பூர்வமா நாம வளங்களை பாதுகாக்கிற அதே வேளையில கல்வி, விளையாட்டு இந்த மாதிரி பல அடிப்படை விஷயங்கள் இருக்கிற சறுக்கல்களை நாம இன்னும் முழுமையா கவனிக்கவே இல்லை. டேட்டாவை விட பல நேரங்கள்ல நம்ம உணர்ச்சிகள் தான் பாலிசிகளை வழி நடத்துது. நீங்க இன்னைக்கு காலையில சமையலறையில பயன்படுத்தின எரிவாயுவில் ஆரம்பிச்சு நீங்க நம்பி இருக்கிற சட்ட அமைப்பு வரைக்கும் எல்லாமே ஒன்னோட ஒன்னு தொடர்புடையதுதான். இப்போ உங்களுக்கான அந்த இறுதி சிந்தனை இதுதான். சொல்லுங்க. ஒரு சமூகம் தன்னோட கண்ணுக்கே தெரியாத இந்த அடிப்படை பலவீனங்களை சரி செய்யாம, அந்த அடித்தள விரிசல்களை அடைக்காம, வெறும் வெளித்தோற்றத்தை மட்டும் மெருகேற்றி ஒரு உலகளாவிய வல்லரசா முழுமையா மாற முடியுமா? ரொம்ப ஆழமான கேள்வி. இந்த நிஜமான நெருக்கடிகளை நாம என்றைக்கு நேருக்கு நேர் சந்திக்க போறோம்? நீங்களே சற்று ஆழமா சிந்திச்சு பாருங்க. இது நீங்க யோசிக்க வேண்டிய நேரம். இன்னைக்கு கண்டிப்பா உங்க சிந்தனைகளை நாங்க தூண்டி விட்டிருப்போம்னு நம்புறோம். எங்க கூட இணைந்திருந்ததற்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம்.